உங்களுக்கு இவ்வளோ நேம் ஃபேம் மணி கொடுத்தா அந்த ஜனங்களுக்கு நம்ம நல்லது செய்யணும்னு ஒரு முடிவோட வந்தால் மட்டும் யாரும் தடை போட முடியாது. ஒரு மனுஷனுக்கு நான் தான் சொன்னேனே, டாக் ஆஃப் த டவுன்னால அவருக்கு நடக்கக்கூடிய இன்சிடென்ட் கூட டாக் ஆஃப் த டே ஆகுது. அவ்வளோதான் மேட்ரு. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிவிக்கே தான். ஸ்பைஸ் எலிமெண்ட்டுக்கு வந்து ஒன்றும் குறைய இருக்காது. பட் எல்லா சினிமாவும் போல் கிளைமாக்ஸ் பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். விஜய் அவர்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு, அது இவங்களுக்கு தெரியாதுன்னு தெரியும். ஆக்சுவலாக இவருடைய ஃபோட்டோவை போட்டால் இவங்க கைத்தட்டி விசில் அடிக்கிறதுக்குள்ள நான் வெளியில் போய் ஒரு டீ சாப்பிட்டுட்டு வந்துடலாம். Easy one. Vijay. அவரை பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். அவருடைய எண்ணம் என்ன, அவர் என்ன பண்ண போறாரோ அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் ஆளுங்கட்சி ஆக வேண்டும் என்கிற ஆவலோடு அடியெடுத்து வைத்திருக்கிறார் அரசியல் களத்தில். அதற்கு வாழ்த்துக்கள். தெரியுமா, கெஸ் பண்ணீங்களா? என்னை பொறுத்தவரை மக்களோடு மக்களாக இணைந்து செயல்பட்டு அவங்களோட நீ இருக்கும் போது நீங்க உண்மையான தலைவனாக முடியும் என்று என்னுடைய கருத்து. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Milky Mist ice cream. Taste the Milky Mist ice cream. The Chennai Silks in mega summer sale. 27க்கும் விஜய் சாருக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதாவது ஒரு மனுஷனுக்கு நான் தான் சொன்னேனே, டாக் ஆஃப் த டவுன்னால அவருக்கு நடக்கக்கூடிய இன்சிடென்ட் கூட டாக் ஆஃப் த டே ஆகுது. அவ்வளோதான் மேட்ரு. இதுதான் மேட்ரு. இப்போது அவருடைய ஜாதகத்தில் 9 வந்து அவருக்கு நிறைய லெவலுக்கு, அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து நீச்சமான ஜாதகம். செவ்வாய் என்றால் 9. அந்த நீச்ச ஜாதகம்னால அந்த எல்லாமே இந்த நியூமராலஜி படி நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா, இப்போ 27னா 9 2 + 7. நான் பட் எனக்கு தெரியும், அவர் நல்ல நண்பர் எனக்கு. அவருக்கு வந்து அந்த டேட்டை வந்து இனிமேலையாவது மாற்றி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த 2026ல் உங்களுக்கு அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி என்ன கேள்வி சார்? 2026ல் நிறைய பேர் கேள்விப்பட்டதெல்லாம் கேள்வி அவர்கிட்ட கேட்டேன். உங்கள் கலாட்டாவில் தான் லாஸ்ட் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் தான் சொன்னேன், விஜயோடைய ஆட்டம் வந்து இப்போ ஆரம்பிக்கும். இப்போ நிறைய பேர் வந்து அது ஒன்றும் புரியாத புதிராக இருக்கும். நான் சொன்னது 6 months பேக்கு. இப்போ நீங்கள் காட்டினீங்க, அதை ரெட் கலர் ஷர்ட் போட்டு பேசியிருந்தேன். புரட்டாசியிலேருந்து விஜயோடைய ஆட்டம் ஆரம்பிக்கும்னு கொடுத்துருக்கேன். ட்ரெண்டு வந்து அந்த மாதிரி விஜயோட சேர்ந்து போகக்கூடிய ட்ரெண்டு வரும். டிசம்பர் கூட்டினீங்கன்னா யார் யார் செட்டப் ஆகுறாங்கலாம் தெரியும். யார் யார் எந்த கூட்டணியிலேருந்து எந்த கூட்டணியிலலாம் ஓட போகிறாங்கன்றது தெரியும். அவரை வந்து எல்லாரும் அண்டர்எஸ்டிமேட் பண்ணுறீங்க. பட் அவருக்கும் உதய் சாருக்கும் தான் போட்டின்ற மாதிரி வரும். அப்போ தெரியும் கிரகத்தினுடைய பலன். ஒரு நீச்சபங்க ராஜயோகம் என்னன்னு அப்போ தெரியும்னு சொன்னேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் யாருக்கு வேணுமா சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து அரசியல் பேச வரல, இல்லைன்னா என் கட்சிக்கு தான் நான் ஓட்டு கேட்பேன். ஆனால் என்னென்னா அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலனை யாரும் ஒன்றும் தடுத்து நிறுத்த முடியாதுன்றது தான் நான் சொன்னக்கூடிய விஷயம் சார். ஆனால் அந்த கேள்வி வந்து நான் வேற ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதிகமாக கேட்குற கேள்வி இதுதான். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிவிக்கே தான்.
என்கிட்ட கேட்குற கேள்வி அல்ல, ஒரு முக்கியமான விஷயம், யாரை பார்த்தாலும் பா ஓட்டு ரெடி வாங்கிட்டீங்களப்பா, எலெக்ஷன் கரெக்டாக ஓட்டு போட்டுருவீங்களப்பா, 2026 அப்படி எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அண்ணனோட பார்வையில் 2026 எப்படி இருக்குது எலெக்ஷனுடைய பார்வைகள்ண்ணே? 2026 மட்டும் இல்லை, எல்லா தேர்தலுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் வந்து நார்மலாக தேர்தல் வந்து பாலிடிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த தேர்தலில் பாலிடிக்ஸ் தவிர ஒரு பிரமாதமான சினிமாவும் இருக்கிறதுனால மசாலா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்பைஸ் எலிமெண்ட்டுக்கு வந்து ஒன்றும் குறைய இருக்காது. பட் எல்லா சினிமாவும் போல் கிளைமாக்ஸ் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். திரு விஜய் அவர்கள் வந்து கட்டாயமாக விஜய் அவர்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு, அது இவங்களுக்கு தெரியாதுன்னு தெரியும். அவர் சொல்றத நல்லா காது கொடுத்து கேளுங்கடா. சொல்லுங்க சார். இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. 1967 இது ஓடிட்டு இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் வந்து புது விஷயமே இல்லை. அவருக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், இவங்களுக்கு தெரியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால் வந்து அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அவர் சும்மா போட்டு வைப்போமே சொல்லி சொல்கிறார், ஒரு நம்பிக்கையில் சொல்கிறாரு. அவருக்கு ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குது. 2026 பிறகும் தாங்கினார்னு, 2026 பிறகும் தொடர்ந்தாருன்னா பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. ஏன் அப்படின்னா, இதுவரை அதிமுக திமுக தவிர வேறு எந்த கட்சியும் வாங்காத ஒரு பெரிய வாக்கு சதவீதத்தை அவர் வாங்க போகிறார். அதர் தென் ஏடிஎம்கே டிஎம்கே ஒரு ஹியூஜ் ஓட் பர்சன்ட் வாங்க போகிறார். தமிழ்நாட்டில் தன்னையும் தன் சித்தாந்தத்தை மட்டுமே முன்னிறுத்தி ஒரு நபர் தொடர்ந்து அத்தனை தேர்தலும் சந்தித்து கொண்டு வருகிறார். தொடர் தோல்விகளை கூட உண்மையானவே வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்னா அது அண்ணன் சீமான் அவர்கள் தான். ஐடியாலஜிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷன் இருக்கக்கூடியவர், இன்னமும் ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடியவர். அது வந்து நிதானமாக வெற்றிங்கிறது ஒரு நாளில் கூத்து கிடையாது அப்படிங்கிற ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனால் வந்து அண்ணனுடைய உழைப்பு ரொம்ப ஆச்சரியமானது. இந்த எலெக்ஷனில் இதற்கு முன்னாடி வாங்கின வாக்கு கிட்டத்தட்ட ஒரு 7.5% 35 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கிறாரு போன முறை. அந்த வாக்குகளை விட கூட வாங்கிட்டாலும் அதே வாக்கை தக்க வச்சிட்டாரோ அவர் பின்னாடி ஒரு பெரிய அரசியல் கூட்டம் வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்ப்புனா அவரோட கமெண்ட் என்னன்றத பாத்துறலாம். அவர் என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம். எதிர்பார்ப்பு அந்த வார்த்தைக்குள்ளேயே இன்னொன்று இருக்குது, எதிர்ப்பு அப்படிங்கிறதும். அது நீங்கள் பார்த்தோம், எதிர்பார்ப்புங்கிற வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடியது வந்து எதிர்ப்பு அப்படிங்கிறது பார்க்குறோம். இது வந்து ஒரு இதற்கு முன்னாடி எந்த ஒரு தலைவரும் பெறாத ஒரு வரவேற்பை மக்களிடம் பெற்றிருக்கிறார். அதனாலேயே அரசியல் கட்சிகள்கிட்ட ஒரு பெரிய எதிர்ப்பையும் சம்பாதிச்சிருக்கிறார். திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளையுமே இவர் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு சிந்தனையில் இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு சிந்தனை இருக்குது. மக்கள்கிட்ட எதிர்பார்ப்புனா விஜய் வரணுங்கிறதுக்காக இல்லை. எப்பயுமே கிட்டத்தட்ட ஒரு 1991 திமுக அதிமுக அல்லாத ஒரு கட்சி வேணுங்கிற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருந்துச்சு. அதை மக்கள் எதிர்பார்த்தாங்க. கட்சிகள் தேமுதிக வந்துச்சு, பாமக வந்துச்சு, மதிமுக வந்துச்சு, தமிழ் மாநில காங்கிரஸ் வந்துச்சு, விஜயகாந்த் வந்தார். இது மாதிரி பலர் முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் முயற்சி பண்ணவங்க பூரா வேறு ஏதாவது சந்தர்ப்பத்தில் வேறு கட்சியில் போயிட்டாங்க. அப்படி வந்து திரு விஜய் அவரோட சேருவாராங்கிற பார்க்கணும். அப்போ இன்னைக்கு வந்து டிஎம்கே இல்லாத ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிறனால திரு விஜய் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, விச் இஸ் எ ஃபேக்ட். ஓகேண்ணா. நன்றி. ஆக்சுவலாக இவருடைய ஃபோட்டோவை போட்டால் இவங்க கைத்தட்டி விசில் அடிக்கிறதுக்குள்ளே நான் வெளியில் போய் ஒரு டீ சாப்பிட்டுட்டு வந்துடலாம். நான் இப்போ அவரை பற்றி தான் பேச போகிறேன், அதனால் கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. அவருக்கான வரவேற்பு ரொம்ப பெருசு. ஆனால் வரவேற்புக்கு அவர் போனார்னா அங்கே பரபரப்பு ரொம்ப பெருசு. அவரை பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். அவருடைய எண்ணம் என்ன, அவர் என்ன பண்ண போறாரோ அவருக்கு மட்டும்தான் தெரியும். சூப்பர் சார். சார் அடுத்து என் செல்லம் தானே, அது என் செல்லம் தானே. அங்க சூப்பர் சார், சூப்பர்.
easy one. Vijay. பஞ்சாபையே கேட்கட்டுமா நீ காட்டு மண்டுக்காக அந்த ராம திருக்கட்டுமா அன்னைக்கே விஜய் சார் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா ஆந்திராவை கொடுக்கட்டுமான. மேம் இப்போ ரொம்ப ஸ்ட்ரெயிட்டான ஒரு கொஸ்டின் மேம். நீங்க ஒரு சீனியர் பாலிட்டிஷியன். விஜய் சார் வந்து இப்போ பாலிடிக்ஸ்ல கால் எடுத்து வச்சிருக்காரு. ஒரு சீனியர் பாலிட்டிஷியனா அண்ட் ஒரு கோஸ்டாராக நீங்க அவருக்கு ஒரு விஷயம் சொல்லணும், பாலிடிக்ஸ்ல வரும்போது இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா நீங்க விஜய் சாருக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க? எனக்கு பாலிடிக்ஸில் ஜெயலலிதா அம்மா இன்ஸ்பிரேஷன். ஸோ ஒரு ஹீரோயினாக இருந்து டாப் மோஸ்ட் ஹீரோயினாக இருந்து அப்புறம் பாலிடிக்ஸில் வந்து அவங்க சிஎம் ஆனதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவங்கள இன்ஸ்பிரேஷனாக வச்சு இன்றைக்கி நான் மினிஸ்டர் லெவல் வரைக்கும் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து. ஆனால் நிறைய பேர் மெஜாரிட்டி ஃபெயில்யூர் ஆகிட்டாங்க. நான் நிறைய இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன் விஜய் பற்றி சொல்லும்போது, ஆர்டிஸ்ட் பாலிட்டிக்ஸில் வர்றது எனக்கு சந்தோஷந்தான், வெல்கம் பண்ணுறோம். ஆனால் வரும்போது உங்களுக்கு இவ்வளோ நேம் ஃபேம் மணி கொடுத்தா அந்த ஜனங்களுக்கு நம்ம நல்லது செய்யணும்னு ஒரு முடிவோடு வந்தால் மட்டும் யாரும் தடை போட்ட முடியாது. ஸோ இன்றைக்கி விஜய் வந்து ஹையஸ்ட் ரெம்யூனரேஷன் வாங்குறாங்க. அதை விட்டுட்டு ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி இன்றைக்கி அரசியல் வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தமிழ்நாடு ஜனங்க பார்த்துட்டே இருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பு. ஏன்னா டைம் இருக்குது எலெக்ஷனுக்கு. இந்த எலெக்ஷன் டைமில் ஒரே இன்சிடெண்ட் ப்ளஸ் ஆகலாம், ஒரே இன்சிடெண்ட் மைனஸும் ஆகலாம். ஸோ போடுற எவ்ரி ஸ்டெப் கேர்ஃபுல்லாக போட்டுட்டு முன்னுக்கு போனால் கண்டிப்பாக பாலிடிக்ஸில் சக்ஸஸ் ஆவாங்க. பியூட்டிஃபுல்லி செட் மேம், பியூட்டிஃபுல்லி செட். எதிர்க்கட்சி அவர் ஆளுங்கட்சி ஆக வேண்டும் என்கிற ஆவலோடு அடியெடுத்து வைத்திருக்கிறார் அரசியல் களத்தில். அதற்கு வாழ்த்துக்கள். ஆனால் ஆளுங்கட்சியா எதிர்க்கட்சியா என்பதை மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் ஒவ்வொரு அரசியல் தலைவருக்கும் வேண்டும். நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவனரும் தலைவருமான விஜய் அவர்களுக்கும் அது பொருந்தும். சூப்பர் 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 சார். அந்த அறிவுரைக்கு பின்னாடி யாரு தெரியும், யார் இருக்கான்னு போடுங்க. தெரியுமா? கெஸ் பண்ணீங்களா? அறிவுரை சொல்ற அளவுல நான் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து புதிதாக கட்சி துவங்கி இருப்பவர் விஜய் அவர்கள். அறிவுரைன்னு சொன்னால் உங்கள் பாலிசிஸ், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இப்போ 10 லட்சம் கோடி கடனில் வந்து தமிழகம் இருக்குன்னா அதை எப்படி நான் நிவர்த்தி பண்ண போகிறோம், அதுக்கான திட்டங்கள் என்ன, உங்கள் பாலிசி என்ன, இப்போ பொருளாதார அடிப்படை அனைவரையும் உயர்த்தி வீடு வாங்கும் அளவுக்கு உயர்த்தி விடுவேன்னு சொன்னால் அந்த திட்டம் என்ன, ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஹேண்டில் தட். 10 லட்சம் கோடி கடன் அடைச்சிட்டு எல்லாரையும் வந்து தன்னிறைவு செய்து பொருளாதார அடிப்படை உயர்த்துவேன்னு சொன்னால் அதுக்கு சொல்லணும், நான் வந்து பெரிய டாக்டர், நான் வந்து இந்த நோய்க்கு நான் வந்து மருந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த மருந்து என்னன்னு சொல்லணும். மருந்து என்னன்னு சொல்லாமல் வச்சிருக்கேன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் he should be more policy driven than only attacking people. அண்ட் ரெண்டாவது, he has not grown. அந்த அளவுக்கு ஒரு பாரத பிரதமரையோ இன்று நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையோ இழிவுபடுத்தி பேசும் அளவிற்கு இவர் ஒன்றும் உயரல. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Milky Mist ice cream. Taste the Milky Mist ice cream. The Chennai Silks in Mega Summer Sale.